தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாநாடு எப்படி இருக்குன்னா மற்றவர்களுடைய மாநாடு மாதிரி இருக்காது. மாநாடுன்னா யாரை குறிப்பிடுறீங்க? மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க, மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க, மரியாதைக்குரிய ஐயா ஜெயக்குமார் சொல்றாரு, மரியாதைக்குரிய வைகை செல்வன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்குள்ள இப்படி ஒரு கோரிக்கைகளை வச்சதே கிடையாது, நாங்க திமுகவை தீய சக்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சகோதரர் விஜய் அவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லும் போதுதான். ஆனா காவல்துறை ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன விஷயம்னா, கட்டுக்கடங்காத கூட்டத்துக்கு நீங்கள் தான் பொறுப்புதாரின்றாங்க. இப்ப இதே ஆளுங்கட்சி நடத்துன்னு வச்சுங்க இந்த மாநாடு, அதற்கு அவங்க போதிய பாதுகாப்பு நீங்க ஆளுங்கட்சிக்காரர்களை கொடுத்துக்கோன்னு சொல்லுவாங்களா? உங்களை போன்ற என்ன போன்ற அரசியல் ஆர்வம் படைத்த இளைஞர்களை அல்லது அரசியலை இயக்கமாக கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய புதிய சிந்தனை படைத்த இந்த சிந்தனை அன்னைக்கு இருந்துச்சுதான் டாக்டர் கலைஞர் உருவாயிருப்பாரா? பேரறிஞர் அண்ணா உருவாயிருப்பாரா? தந்தை பெரியார் உருவாயிருப்பாரா? நேரில் வந்து உங்களை தூக்கிட்டு நான் வரப்போறேன் இப்படி சொன்னா கலோக்கியால சொன்னா எவ்வளவு டென்ஷன் ஆகும். அப்ப அந்த டென்ஷன்ல அவங்க இருக்காங்க. மரியாதைக்குரிய ஐயா முதலமைச்சரும் சரி, மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் எங்க தளபதியை சீண்டிக்கிட்டே இருக்காங்க. 2 அமாவாசை கூட ஒரு தாங்க மாட்டாரு, கட்சி கல்லா கட்டிடும், உங்களை மாதிரி ரொம்ப பேரை பார்த்தாச்சு. கமலஹாசனை, டி ராஜேந்தர் போன்றவர்களையும் பாக்கியராஜ் போன்றவர்களையும் எங்கள் தளபதியோடு ஒப்புமைப்படுத்தி மரியாதைக்குரிய மறைந்த கேப்டன் அவர்களை கூட கொச்சைப்படுத்துகிறார்கள். தங்கை அனிதா பிரச்சனையாகட்டும், சிஏஏ பிரச்சனையாகட்டும், ஜல்லிக்கட்டு பிரச்சனையாகட்டும், தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடு ஆகட்டும், எல்லா பிரச்சனையிலும் குரல் எழும்பிக்கிட்டு தான் இருக்கு தளபதியுடைய குரல். எந்த பிரச்சனையிலும் குரலே எழும்பாத உதயநிதி அவர்களை நீங்க வந்து தூக்கி வச்சு பேசுறீங்க. எல்லா பிரச்சனையிலையும் திரைத்துறையில இருக்கும்போதே குரல் எழுப்பின எங்க தளபதியுடைய குரல் சரியில்லைன்றீங்க. தமிழகத்தில் 2026 தளபதி தலைமையில் ஆட்சி என்கின்ற காட்சி மாற்றம் உறுதி. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு தமிழகம் வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் திரு சாகுல் ஹமீத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழகம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பூமி பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி மாநாடுக்கான வேலைகள் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, என்னென்ன வேலைகள் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் குழுக்கள் நிறைய அமைக்கப்படுது. வழக்கறிஞர் அணி நான் கூட என்னோட இதெல்லாம் கொடுத்துருக்குறேன். எங்கள் சேலம் மாவட்ட தலைவர் வாயிலாக வழக்கறிஞர் அணி கொடுத்துருக்குறோம். வழக்கறிஞர் அணி எல்லா இடங்கள்லையும் அமைக்கப்படுது. மாவட்ட வாரியாக, ஒருங்கிணைந்த மாநிலங்கள் வாரியாக. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னத்துக்கு அதெல்லாம் ஒரு மாநாடு போயிட்டு வர்றதுக்கு வக்கீல் அணி அது இதெல்லாம் எதுக்கு தேவை அப்படின்றது நினைக்கிறாங்க. அது அல்ல பிரச்சனை. ஏன்னா இப்போ எங்களுடைய ரசிகர்கள் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்கள். ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதம், ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களை நெறிப்படுத்துவது, முறைப்படுத்துவது. அதாவது பிரச்சனை போய் தீர்க்கிறது அல்ல, பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு முன்னேற்பாடு தான் இந்த வழக்கறிஞர் அணி. அப்புறம் பார்த்திங்கன்னா தொண்டர் அணி அமைக்கப்படுது, தன்னார்வலர்கள் அணி அமைக்கப்படுது. இது எல்லாமே மாநாட்டில் அறிவிப்பாக வரப்போகுதா? இது வந்து இப்போ ஒரு விஷயம், இது வந்து ஒரு ஏற்பாடு, ஒரு மாநாட்டுக்கான ஒரு ஏற்பாட்டு குழு தான் இதெல்லாம். இது வரைக்கும் பொறுப்பாளர்கள் யாரும் அறிவிக்கப்படலை முறைப்படி. தேர்தல் கமிஷனுடைய காரணங்களுக்காக சில நிர்வாகிகள், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வெங்கட் போன்ற எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள், அதுபோல் தாகிராபன் அவர்கள் கொள்கை பரப்பு துணை செயலாளர், தலைமை நிலை செயலாளர், இப்படி சில பதவிகள். மகளிர் தலைமை வந்து மகளிர் தினத்தன்று மார்ச் 8ஆம் தேதி எந்த அரசியல் இயக்கத்திலும் இல்லாத அளவுக்கு மரியாதைக்குரிய சகோதரி விஜயலட்சுமி அவர்களை தலைமையில் அவங்கள தலைமையேற்று ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இதை தவிர, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவு செய்தி தொடர்பாளர், அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆத்தரைஸ்டு இவங்க கிடையாது, செய்தி தொடர்பாளர் கிடையாது. ஆதரவு செய்தி தொடர்பாளர் எங்களுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவங்க அறிவித்தாங்க. இந்த விஷயங்களை தாண்டி இப்போ அமைக்கப்படுதுன்றது வந்து பெய்லி பாலை மாதிரி ஒரு ஏற்பாட்டு குழு. மாநாடுனா ஒரு ஏற்பாட்டு குழு இல்லையா? இப்போ நம்ம அங்கே வர்றவங்களுக்கு உணவு, வருவர்கள் நெறிப்படுத்துறது, கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்னு நம்ம இது பண்ணுறோம், ஒரு திட்டமிடுறோம். நம்மளுடைய கணக்கு மீறி வருமோ என்ற ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா தளபதியை பொறுத்தவரை தமிழகம் தாண்டி அனைத்து மாநிலங்கள், உலக அளவில், ஏன் வெளிநாடுகள்லேருந்து கூட ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக வருவதற்கு, உலக வாழ் தமிழர்கள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம் போன்ற ஒரு சூழல் உருவாகிடும். அதுக்காக ஒரு தடுப்பு நடவடிக்கைகள்ன்றது கட்டாயம் வேணும் இல்லையா? அதுக்காக இந்த குழுக்கள் வந்து பல்வேறு குழுக்கள், மகளிரை பாதுகாக்க வேண்டியிருக்குது,
அவங்களுக்கு மகளிர்களை பாதுகாக்கக்கூடிய வாலண்டியர்ஸு, இது போன்ற எல்லா குழுக்களும் வந்து அமைக்கப்படுது. அது மட்டும் இல்லை, தன்னார்வமாக தளபதியினுடைய வேலைகளை மாநாட்டு திடலில் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது, தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இவைகள் வந்து ஒரு தற்காப்புக்கான வழிய மற்றவங்க இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாநாடு எப்படி இருக்குன்னா மற்றவர்களுடைய மாநாடு மாதிரி இருக்காது. மாநாடுன்னா யாரை குறிப்பிட்றீங்க? மற்ற பொதுவாகவே நீங்கள் மாநாடு பார்த்துருப்பீங்க. மாநாடு என்பது என்னன்னா ஆள் பிடிக்கிறது தான் மாநாடு. மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, அவங்களுக்கு குவார்ட்டர் பாட்டிலை கொடுத்து, பிரியாணி பொட்டலம் கொடுத்து, அல்லது பிரியாணி ஆசையை காட்டி வண்டி வாகனங்களில் மாட்டை அடைக்கிற மாதிரி மனுஷனை அடைச்சி அவங்கள எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு வந்து மாநாட்டு பந்தலில் அப்படியே கொட்டி விடுற மாதிரி கொட்டி விட்டால் சில பேர் சிதறாமல் உட்காந்து சீட்டாடிக்கிட்டு இருப்பான். சில பேர் தலையில் வேட்டி அவுத்து உருமா கட்டிட்டு சரக்கு அடித்து ஒரு பக்கம் குப்பரை அடித்து இடுப்பில் இருக்க துணி அவுந்தது கூட தெரியாமல் படுத்து கிடப்பான். அங்கே தலைவர் வந்து கொள்கை முழக்கம் நடத்திக்கிட்டு இருப்பார். பிரியாணி சட்டியை தூக்கிக்கிட்டு ஒரு குட்டியானை வச்சு இங்கே கடத்திக்கிட்டு இருப்பான். இப்படி இந்த கசமுசா மாநாடு நடத்துகிறேன் காநாடு நடத்துகிறேன்னு போய் மாவட்டந்தோறும் அல்லது மாநிலந்தோறும் பெருந்தனக்காரர்களை போய் காசு கேட்டு அச்சுறுத்துறது, பணம் கொடுக்குறேன்னா அவங்கள அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்றது, இப்படி வசூல் வேட்டை. இங்கே மாநாடு என்பது வசூல் வேட்டை, இங்கே மாநாடு என்பது சாராய வேட்டை, இங்கே மாநாடு என்பது கொள்கை முழக்கத்தை தாண்டி பண வேட்டை. ஆளுக்கு பணம், கூலிக்கு பணம், அது சரக்கு. அதல்லாது அங்கே தன்னிலை மருந்து மாநாடு. தலைவர் எங்கோ பேசி கொண்டிருப்பார், காலி சேர்கள் முன்னாடி கையை உயர்த்தி கொள்கை முழக்கம் அங்கே நடந்துகிட்டு இருக்கும். இப்படி கோணங்கித்தனமான மாநாடு அல்ல இது. இது அடுத்த தலைமுறைக்கு தமிழினத்தை எடுத்து செல்வதற்கான ஒரு கொள்கை வழிப்பாதை, அகன்ற பாதையை அமைப்பேன் அப்படின்னு தளபதி சொல்றாங்க. அதையும் தாண்டி நம்முடைய கொள்கை தலைவர்கள் யார், நம்முடைய கோட்பாடுகள் என்ன, நாம் சொல்ல போகின்றது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குமான ஒரு அரசியல். மாநாட்டிற்கு நிறைய அரசு தரப்புலேருந்தே வந்து, அதாவது காவல்துறையினர் தரப்புலேருந்து வந்து சில விஷயங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு. வர்ற பார்க்கிங் வந்து என்ன பண்ணுவீங்க, வர்றவங்களுக்கு உண்டான ஏற்பாடுகள் என்ன பண்ணுவீங்கன்னு நிறைய கேள்விகள் வந்து கேட்டாங்க. இதையும் தாண்டி ஏதாவது ஸ்ட்ரகிள் வந்து மாநாடுல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? எங்களை பொறுத்தவரை அவர்கள் எத்தனை அழுத்தங்கள் தந்தாலும், அழுத்தங்கள் கேட்கல, உங்களுக்காகவே ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருக்கா? நார்மலா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை படிக்கின்ற பொழுது சராசரியாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தான் சொல்றாங்க, எங்களுக்கெல்லாம் இப்படி கோரிக்கை வச்சதில்லை. ஏன்னா எங்க தமிழக வெற்றி கழக தோழர்கள் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்த தோழர்கள் பெரும்பாலும், ஒரு சிலர் தான் கொஞ்சம் அரசியல் மயப்பட்டவர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் அவர்களுக்கு தெரிந்ததை விட பெரும்பெரும் அரசியல் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க, மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க, மரியாதைக்குரிய ஐயா ஜெயக்குமார் சொல்கிறாரு, மரியாதைக்குரிய வைகை செல்வன் போன்றவர்களாம் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்குள்ள இப்படி ஒரு கோரிக்கைகளை வச்சதே கிடையாது, நாங்கள் தான் திமுகவுக்கு வைரி கட்சி, நாங்கள் திமுகவை தீய சக்தின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லும்போது தான் ஒருவேளை நமக்கு அழுத்தம் வருகின்றதோ என்ற எண்ணம் எங்களுக்கு தோணுது. ஏதாவது நீங்களே உணர்ற மாதிரி ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா? இந்த ஒரு விஷயத்தை அமல்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி. சட்டத்தின் ஆட்சி இருக்கக்கூடிய இந்த இடத்துல இவங்க வந்து காவல்துறை வந்து எங்களுக்கு கட்டுப்பாடுக்கு போதிய படையை கொடுக்கணும். ஆனால் காவல்துறை ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, என்ன விஷயம்னா கட்டுக்கடங்காத கூட்டத்துக்கு நீங்கள் தான் பொறுப்புதாரின்றாங்க. ஒரு குறிப்பிட்ட இது சொல்கிறாங்க, தவறில்லை. ஏன்னா போதிய படை வந்து எல்லா நேரங்கள்லையும் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு கொடுத்தாகணும். தீபாவளி நேரம் பல்வேறு காரண காரியங்கள் இருக்கலாம். ஆனால் பொதுவாகவே இப்போ இதே ஆளுங்கட்சி நடத்துன்னு வச்சுங்க இந்த மாநாடை, அதற்கு அவங்க போதிய பாதுகாப்பு நீங்கள் ஆளுங்கட்சிக்காரர்களை கொடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்களா? அப்படி பார்க்கும்போது தான் இது கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது. இப்போ சமீபத்தில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் ஆயிருக்காரு. அதற்கு வந்து உங்கள் தலைவர் விஜய் அவர்களுடைய தரப்புலேருந்து எந்த விதமான வாழ்த்து எதுவுமே சொல்லலை. ஏதாவது காரணங்கள் எதுவும் இருக்கா? எங்கள் தளபதி பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னாங்களா? இங்கே பாருங்க, மதியாதார் வாசல் மிதிய வேணாம். இல்லை, பிறந்த நாள் வாழ்த்து அப்படிங்கிறது வேற, அரசியலில் ஒரு பதவி கிடைச்சோன்னு சொல்லப்படக்கூடிய வாழ்த்து அப்படிங்கிறது வேற. இது வந்து ஒரு அரசியல் மாண்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ தோத்த கட்சி எத்தனையோ கட்சி வெற்றி பெற்ற கட்சிக்கு வாழ்த்து சொல்றது இல்லையா? ஏங்க எதுங்க அரசியல் மாண்பு, எது அரசியல் மாண்பு தெரியாமல் நான் கேட்குறேன். ஒரு பட்டாபிஷேகத்துக்கு வாழ்த்து சொல்றதெல்லாம் வருத்தமா? இது பதவியேற்பு. பட்டாபிஷேகம் அப்படின்னு உங்களை பொறுத்தவரை பதவியேற்பு, என்னுடைய பார்வையில் அது பட்டாபிஷேகம். இது ஜனநாயக நாடுங்க. தாத்தா தந்தை பேரன் அவருடைய ஏங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டில், இளைஞரின் மாநாட்டில் இன்ப நிதி பக்கத்தில் இது ஒரு துன்பமா உங்களுக்கு தெரியலையா? இது வரலாறா, இது தகராறா? இவங்க இது சமூக நீதியா, இது சாகடிக்கும் நீதியா? இது யாரை சாகடிக்கும் நீதி?
உங்களை போன்ற என்ன போன்ற அரசியல் ஆர்வம் படைத்த இளைஞர்களை அல்லது அரசியலை ஒரு இயக்கமாக கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய புதிய சிந்தனை படைத்த இந்த சிந்தனை அன்னைக்கு இருந்துச்சுதான் டாக்டர் கலைஞர் உருவாகிருப்பாரா? இந்த சிந்தனையோடு இருந்திருந்தால் பேரறிஞர் அண்ணா உருவாகிருப்பாரா? தந்தை பெரியார் உருவாகிருப்பாரா? அரசியல்ன்றது என்னங்க? அரசியல்ன்றது குடும்ப தொழிலா? நான் தெரியாம கேட்கிறேன். அரசியல் என்பது குடும்ப தொழிலா? ஏன் திமுக பத்தி பேசும்போது இவ்வளவு கோபம் வருது? கோபம் வந்து நான் மட்டும் இல்லைங்க, கோபம் வந்து இந்த சமூகத்தின் மேல அக்கறை கொண்ட எல்லாருக்குமே கோபம் வரும். இப்ப 2026 தளபதி ஆட்சி என்கின்ற பொழுது இருக்கின்ற ஆட்சி சரியில்லை, அகற்றப்படணும். இதான உண்மை. பாருங்க, உங்க நேரில் வந்து உங்களை தூக்கிட்டு நான் வரப்போறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்படி சொன்னா கலோக்கியில சொன்னா எவ்வளவு டென்ஷன் ஆகும். அப்ப அந்த டென்ஷன்ல அவங்க இருக்காங்க. யாரு? இப்ப மரியாதைக்குரிய ஐயா முதலமைச்சரும் சரி, மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் எங்க தளபதியை சீண்டிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுடைய பேச்சில் 2 அமாவாசை கூட ஒரு தாங்க மாட்டாரு, கட்சி கல்லா கட்டிடும், உங்களை மாதிரி ரொம்ப பேரை பார்த்தாச்சு. கமலஹாசனையும் மற்றவர்களையும் டி ராஜேந்தர் போன்றவர்களையும் பாக்கியராஜ் போன்றவர்களையும் எங்கள் தளபதியோடு ஒப்புமைப்படுத்தி மரியாதைக்குரிய மறைந்த கேப்டன் அவர்களை கூட கொச்சைப்படுத்துகிறார்கள். அம்மையார் பிரேமலதா அவர்கள் கூட அதை சுட்டி காட்டி மன வருத்தத்தை, தன்னுடைய மன கிளேசியத்தை அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். இப்படி இவங்களுடைய சூழல் என்பது என்னன்னா, அரசியல்ல வந்து புதிய ரத்தம் பாய வேண்டும், புதிய சிந்தனை எல்லாத்தையும் மழுங்கடிச்சுக்கிட்டே இருந்தால் யாருங்க வர்றது? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை உதயநிதி தான் தாங்கி பிடிக்கணுமான்னு நான் கேட்குறேன். இல்லாட்டி அந்த இதை தாங்கியே பிடிக்க முடியாதா? இவங்க இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. ஊழல் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை அல்ல, இங்கு மதவாதம் கூட இவர்கள் பிரச்சனை அல்ல. இவங்களுடைய திராவிடமும் சந்தேகமாக இருக்குது, தெய்வீகமும் சந்தேகமாக இருக்குது. முருகனுக்கு ஒரு பக்கம் மாநாடு, ஒரு பக்கம் ஸ்ரீரங்கம் கோயிலில் பொட்டை உடனே இப்படி கையை வச்சு அழிக்கிறாரு. ஒரு இஸ்லாமியர் வைக்கக்கூடிய தொப்பியை கொஞ்ச நேரம் மாநாட்டில் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு மாநாடு முடிஞ்ச பிறகு கலட்டுறீங்க. ஒரு கிறிஸ்துவர் உங்களுக்கு அங்கி அணிஞ்சா, உங்களுக்கு சிலுவை அணிந்தா அந்த மாநாட்டில் அப்படி கம்பீரமாக அந்த சிலுவையோடு அங்கியோடு உட்காந்து காட்சி தருகிறீர்கள். ஆனால் காரணம் என்ன? ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்துவரோ அந்த ஒரு மத அடையாளத்தை கொடுக்கும் பொழுது சரி அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க, அவங்க முன்னணியில் அதை டக்குன்னு கலட்டினா தப்பாக நினைப்பாங்கன்னு சிந்திக்க தெரிந்தவங்களுக்கு ஒரு இந்து தன் மத அடையாளத்தை வைக்கும் போதே வைக்க வேணான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஒரு மதப்பெரியவர், இந்து மதப்பெரியவர் கொண்டு வந்து உங்களுக்கு நெற்றியில் வைக்க அப்படின்னு அழிக்கிறீங்களே, அப்போ அவங்க மனம் வேதனைப்படாத, அந்த இந்துக்களுடைய மனம் வேதனைப்படாதா? இது எந்த சமூக நீதி? இப்போ அதே இது இன்னொரு உங்களுக்கு கொஞ்சம் மத்திய அரசு சரி கட்டணும்னா உடனே தமிழ் கடவுள் முருகனுக்கு மாநாடுன்னு போகிறீங்க. நாங்கள் கந்த சஷ்டி கவசத்தை பாடத்தில் ஏற்றுவோன்றீங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்பின்புலமாக இருக்கக்கூடியவரை உயர்கல்வித்துறையில் உயரிய பதவி கொண்டு வர்றீங்க. மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு தேர்தல் வேலை பார்த்தவரை கொண்டு வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க. ஆளுநர்கிட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆகி காப்பி சாப்பிட்றீங்க. டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டு கூத்தடிக்கிறீங்க. உங்களுடைய கூட்டணி கட்சிகள் கூட சொல்லாமல் போய் முழிக்க வச்சுட்டு தெருவில் நிப்பாட்டிட்டு நீங்கள் அவங்க கூட போய் கை கோக்குறீங்க. அது மட்டும் இல்லை, தபால் தலை வெளியீட்டில் நீங்கள் கூப்பிட்டு வச்சு மற்ற கட்சிகள், உங்கள் கூட்டணி கட்சிகளை கூட மதிக்காமல், மரியாதைக்குரிய ராகுல் காந்தி கூட மதிக்காமல் நீங்கள் அவங்க கூட கும்மாளம் போடுறீங்க. இது எல்லாமே அப்படியே கோர்வையாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மகனுக்கு பட்டாபிஷேகம் என்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இது. பட்டாபிஷேகத்தோட வேறு என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. இது பட்டாபிஷேகம், பட்டவர்த்தமான பட்டாபிஷேகம். அதனால தான் வாழ்த்து சொல்லலையா? இங்கே எனக்கு வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க. எங்கள் தளபதியை பொறுத்தவரை அவர் சிந்தனை என்ன என்பது எனக்கு தெரியாது. அதை நான் சிந்திக்கிற இடத்துல அவங்க வெளிப்படையாக சொல்லாத வரைக்கும் அது இதல்ல. பொதுவான ஒரு பார்வையை நான் வெளியிடுறேன். எங்கள் பொதுச் செயலாளோ தளபதியோ சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அது அதிகாரப்பூர்வமானது. ஆனால் சொல்லலை, இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. அதான உண்மை. அப்படிங்கும்போது என்ன, அதில் உடன்பாடு இல்லைன்னு தானே? ஒரு விஷயத்துக்கு அவங்க வாழ்த்து சொல்லணும்னா எனக்கு உடன்பாடு இல்லை, உங்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயத்தை தானே நீங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டீங்க. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும்னா அது கடவுள் என்பது வரை இது பிரச்சனை இல்லை. கடவுள் அரசியலாகும் போது அது பிரச்சனையாகிறது. அரசியல் மயத்தை நீங்கள் உள்ள நுழைக்கும் போது, அரசியல் படுத்தப்படுகின்ற பொழுது அந்த விஷயத்தில் எங்கள் தளபதி தலையிடாமல் நிற்கிறாங்க. பெரியார் திடலுக்கு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் சமூக நீதியை காக்கணும், சமத்துவத்தை பேணணும், அவரை ஒரு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டதுனால தான் அங்கேருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே போன பிறகு தான் தளபதி அறிவிப்பாங்க. மாநாட்டிற்கு பிறகு விஜய் அவர்கள் ஊடகங்களை சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? ஏன்னா இப்போவே நிர்வாகிகளே சொல்கிறது அவருடைய அணுகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மிக எளிதில் அணுகக்கூடியவர் எங்கள் தளபதி. எப்படி? தினத்தந்தி கவர் பண்ண ஒரு விஷயம்தான். சமீபத்தில் இப்போ மாநாட்டுக்கான ஒரு கூட்டம் நடந்தது. அப்போ மதுரையைச் சேர்ந்த அன்பன் கல்லணை அவர்கள்
அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர் இருக்காங்க. மதுரை விஜய் என்பன் கல்லணை அவர்கள் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல தினத்தந்தி செய்தி நாங்கள் ஃபிலிம் காட்டலை, தினத்தந்தியில் ஒரு செய்தி பார்க்குறாங்க, தொலைக்காட்சியில் பார்க்குறாங்க, ஒரு குழந்தை உயிருக்கு போராடுது, அதை தளபதியுடைய கவனத்துக்கு அவர் எடுத்து சென்றாரா இல்லையா? அப்போ எளிமையாக அணுக முடியல, எப்படி அதை அங்கே தளபதியுடைய கவனத்துக்கு அவர் எடுத்து சென்றிருப்பார்? அப்போ மிக எளிமையாக அணுகக்கூடிய எங்கள் தளபதி, அதான் உண்மை. நீங்க வெளியில இருந்து பார்த்துட்டு எதை வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். இல்ல நிர்வாகிகளே சொல்றாங்கல்ல, எதா இருந்தாலுமே புஷி ஆனந்துகிட்ட தான் போறோம், அதை தாண்டி விஜய் அவர்கள்ட்ட போக முடியல அப்படின்னு. இப்ப நான் சொல்றது பேரோட சொல்றேன், மரியாதைக்குரிய மதுரை விஜய் என்பன் கல்லணைன்னு பேரோட சொல்றேன். நீங்க ஒரு நிர்வாகி பேர் சொல்லுங்க. இல்ல ஒண்ணுன்னா பரவாயில்ல, எல்லாருமே சொல்றாங்க. யார் சொன்னா? யாரும் கிடையாது. நிர்வாகிகள் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு பத்திரிகைகளோ ஊடகங்களோ திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில பத்திரிகைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்குது. இது புரபகண்டா. அதை போல ரொம்ப எளிமையின் அடையாளமாக இருக்கக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களை கடுமையாக கடிஞ்சு கூட பேச தெரியாது. அவர் கூப்பிட்டு வச்சு அடிக்கிறான்னு ஒருத்தர் சொல்றான், அவர் கூப்பிட்டு வச்சு கடுமையா நடந்துக்கிறாரு சொல்றான். பத்திரிகைகள் எங்க பொதுச் செயலாளர் அப்படின்னா இதுல நீங்க நேம மென்ஷன் பண்ணல. இல்ல பொதுச் செயலாளர் அவர்கள் கடுமையா நடந்துக்கிறாரு அப்படின்னா வீடியோ கூட வெளியா இருந்தது. விஜய் அவர்களுடைய கொடி அறிமுக விழா. ஏங்க ஒரு தாய் மகனை கண்டிச்சா தப்பா? ஒரு தந்தை மகளை கண்டிச்சா தப்பா? என்னங்க இது? நாங்க குடும்ப உறவுல எங்க பொதுச் செயலாளர் அண்ணனாக, அப்பாவாக, இளையவர்கள்லாம் அப்பாவாக, அண்ணனாக, உறவாக பார்க்கிறோம். உரிமையில கண்டிக்கிறதுக்கும் ஒருமையில பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. அந்த அமைச்சர் நீ எஸ்சியா அப்படின்னு கேட்கறாரு ஒரு அமைச்சர், உனக்கு ஓசியா கொடுத்துருக்குன்னு சொல்றாரு. ஒருமையில பேசுறதுக்கும் உரிமையில கண்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு? மென்மையான மனிதரை கூட எந்த அளவுக்குலாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் உள்ள இழுத்து விட்டு வீடியோவே வெளியாகுது சார். அதனால வீடியோ நான் தான் சொல்றேன் இல்லைங்க, ஒரு தாய் மகனை கண்டிக்கிறா, வீடியோ வெளியாகுதா? அப்ப அந்த தாய் தவறா? இவர்களே அரசியல் மயப்படுத்த வேண்டியிருக்கு. இன்னும் சின்ன பிள்ளையா நீங்களே பார்க்குறீங்க, கூட்டத்தில் ஏறி நிற்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அப்போ இந்த இதுக்கு பயந்துக்கிட்டு கண்டிக்கிறது கூட அவர் செய்யாமல் போகிறார். திருச்சியில் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு பார்த்தீங்கல்ல. எல்லாரும் கிடையாது, சில ரசிகர்கள் குழந்தைத்தனமாக இன்னும் இருக்கிறாங்க. அவங்க அரசியல் மயப்பட்டு விடுவார்கள், நிச்சயமாக பட்டு விடுவார்கள். படிப்படியாக தான் பட முடியும். ஒரு குழந்தை இப்போ தாங்க பிறந்திருக்கு, இப்படி நடக்கும், தவளும், கீழே விழும், மண் ஒட்டும், கல்லில் விழுகும், அழுகும், இதெல்லாம் நடந்து தானேங்க அது வரும். ஏங்க நேற்று வரைக்கும் தளபதியை ரசித்து வந்த கூட்டம் இங்கே இருங்க. ஒரு கொள்கை அடிப்படையிலே கட்டமைத்து ஒரு இயக்கத்தை கட்டமைப்பது என்பது வேறு. ஒரு தலைவனை உருவகப்படுத்தி கொள்கைகளை வழிநிறுத்தி பின்பு அதை கட்டமைக்கக்கூடிய வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இட் இஸ் அ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் தியரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி இது தலைகளாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் தலைமை இதை சரி செய்யும். நிச்சயமாக தளபதி 2026 தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது நாங்கள் எல்லாரும் மெச்சூர்ட் ஆகிடும். அப்போ இப்போ எல்லாரும் நான் சொல்றது என்னன்னா, ஒரு சிலருடைய இம்மெச்சூரிட்டி. இப்போ திமுகல இல்ல சார், நீங்க எதா இருந்தாலும் திமுகன்னு சொல்றீங்க, நம்ம தாவேக்காவை பத்தி பேசுவோம். இல்ல இப்போ மெச்சூர் ஆயிடுவோம் அப்படின்னா இப்ப யார் மெச்சூர்ட் ஆகாம இம்மெச்சூர்டா நானே தானே சொல்றேன். இது வந்து டிரான்சிஷன் பீரியடு, அப்படி மாறி வருது. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வல்கரா தெரியும் அது. ஏண்டா இங்கே நடிப்பதும் சக்கரையா பேசுறதும் தான் இங்கே அரசியலாக இருக்குது. அக்கறையாக பார்ப்பது அரசியல் இல்லை, யதார்த்தம் இங்கே அரசியலாக இல்லை. கேப்டனை எவ்வளோ நம்ம ட்ரோல் பண்ணோம், இது பண்ணோம். அவரை போன்ற அற்புதமான மனிதர் உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட மனிதரை நம்ம காயப்படுத்தி விட்டோம். அதை போன்றதான் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் புசி ஆனந்த் அவர்களும். அண்ணன் ஆனந்த் அவர்களை பொறுத்தவரை தங்கமான மனிதர். அவரை கொச்சைப்படுத்தி அவரை வேண்டுமென்றே சில சக்திகள் வேண்டுமென்றே அவருக்கு எதிரான பிரச்சாரங்களை கூர்தீட்ட தொடங்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக அதை நாங்கள் எதிர்கொள்வோம். ஃபர்ஸ்ட் கேட்ட அதே ஒரு கேள்விதான். மாநாட்டிற்கு பிறகு விஜய் அவர்கள் ஊடகங்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க வேணான்னு சொன்னா கூட உங்களை கூப்பிட்டு ரொம்ப பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, தளபதிக்கு பேச தெரியாது. அல்ல பேச தெரியாதுங்கிறத விட்டுருங்க, ஊடகங்களை சந்திப்பாரா? ஒரு தலைவராக கட்டாயம் சந்திப்பாரு. உங்கள் வினாக்களுக்கு அங்கே விடை கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். நிச்சயமாக இவ்வளவு பெரிய அறிவார்ந்த தலைவரா என்று வியப்பு அடைகிற அளவுக்கு உங்களை சந்திப்பார். பார்த்துக்கிட்டே இருங்க, நிச்சயமாக சந்திப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது. எங்க பல்லாயிரம் கோடி புலங்கும் பணம் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தில் ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு. அவர் அங்கே நின்று ஏதாவது கொஞ்சம் சில்மிசம் பண்ணிட்டா போச்சு. அங்கே சினிமாவில் சொல்றீங்களா? ஆமாம், அவர்களுடைய
வாழ்வாதாரம் அங்கே அதை நம்பி இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுரும். தளபதிக்கு பிரச்சனை இல்லை, அவர் வந்து எங்கேயோ உயர்ந்து நிற்கிறார். ஆனால் அப்பாவிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுக்கூடாது. கொஞ்சம் நம்ம பொறுமையாக போவோம். இந்த கடைசி பட வேலை முடிவுகளுக்கு பிறகு முழு அரசியல்வாதியாக நீங்கள் சொல்கிற மாதிரி முழு சந்திரமுகியாக மாறின பிறகு பாருங்கள். கடைசி படம் முடிகிற வரைக்கும் அப்படின்னா இப்போதைக்கு அவங்க போஸ்டரில் வெளியிட்டிருக்கிறது படி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபரில் படம் வெளியாகும் அடுத்த வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாநாடு வர்ற அக்டோபர் 27 வந்து நடக்குது. அப்போ அடுத்த ஒரு வருடம் அப்படிங்கிறது சைலண்டான விஜயை தான் பார்க்க முடியுமா எப்படி? அது அல்ல, கொள்கை முழக்கம். எப்படிங்க ஒரு கொள்கையை சொல்லிட்டு சைலண்டா உட்காந்து முடியுமா? அதுதான் நீங்க சொல்றேன், அந்த படம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு நீங்க இல்ல இல்ல, இங்க பாரு, பட வெளியீடு தான் அக்டோபர். எங்கேயாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் இருக்குமா? அதுல ஏதாவது ஒரு உள்செய்தி இருக்கும். தளபதி எல்லாமே ஒரு தடவைக்கு 1000 தடவை சிந்திச்சு செயல்படும். ஒருவேளை அதுல மக்களுக்கு ஏதோ ஒரு உள்செய்தி இருக்கலாம், கணிப்பு தான் உள்செய்தி. அதனால வெளியீடு தான். யாராவது 12 மாதம் தளபதி வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா? தளபதியை ஏதாவது இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் ஏதாவது 12 மாதம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எடுத்துக்கிட்டு அப்படி கிடையாதுல்ல. அவங்க இந்த வேலையை முடிச்சுட்டு பட வேலையை முடிப்பாங்க, அதுக்கப்புறம் அரசியல் பேசுவாங்க. அரசியல் வந்து இப்பவும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. தங்க அனிதா பிரச்சனையாகட்டும், நீட் தேர்வு பிரச்சனையாகட்டும், சிஏஏ பிரச்சனையாகட்டும், ஜல்லிக்கட்டு பிரச்சனையாகட்டும், அல்லது தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடு ஆகட்டும், அல்லது இங்கே மீனவர்களுக்கு எதிரான தாக்குதல் ஆகட்டும், எல்லா பிரச்சனையிலும் குரல் எழும்பிக்கிட்டு தான் இருக்கு தளபதியுடைய குரல். எந்த பிரச்சனையிலும் குரலே எழும்பாத உதயநிதி அவர்களை நீங்க வந்து தூக்கி வச்சு பேசுறீங்க. எல்லா பிரச்சனையிலையும் திரைத்துறையில் இருக்கும்போதே குரல் எழுப்பினா எங்க தளபதியுடைய குரல் சரியில்லைன்றீங்க. இது எப்படி எனக்கு தெரியலையே. எண்ட் ஆஃப் த டைம் உதயநிதி விசஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து நிறுத்துறீங்க. இன்று ஒரு முதலமைச்சர் இருக்காரு. இப்ப இந்த உதயநிதின்ற பேச்சுக்கே இப்ப எழல. துணை முதலமைச்சரா அவங்க பின்பப்படுத்தி வர்றாங்க, வந்துட்டாங்க. எங்கள் கட்சியின் முகம்னு அவங்க எல்லாம் பேசுறாங்க. கூனி குறுகி எல்லாரும் போய் நிற்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய ஜாம்பவான் அண்ணன் துரைமுருகன் போன்றவர்கள்லாம் இங்கே கூனி குறுகி நிற்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிசா காலகட்டத்திலே கடும் கொடுமைகளை அனுபவித்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய உயிரை காப்பாற்றிய சிட்டி பாபு அவர்கள் தன் இன்னுயிரை நீத்தார். அவர் உங்களுக்கு தியாகியாக தெரியவில்லையா? அவர் குடும்பத்தார் இன்னைக்கு எங்க இருக்காங்க நான் கேட்கிறேன். அந்த சிட்டி பாபுடைய குடும்பத்தாரும் வாரிசுகளும் இருக்கக்கூடிய இடம் என்ன? இங்கே உங்களுடைய தேர்தல் அரசியலில் உங்களுக்காக குத்துப்பட்டு செத்தார தூத்துக்குடியிலே கேபிபி சாமி, அவர் குடும்பத்தினுடைய நிலைமை என்ன? உங்கள் மிசா கைதியாக சாத்தூர் பாலகிருஷ்ணன் தன் இன்னுயிரை நீர்த்தாரே, இங்கே மொழிப்போர் தியாகத்திற்காக இன்னுயிரை நீர்த்தார்களே, நீங்க போய் தண்டவாளத்தில் தலை வச்சங்களே, உங்க கூட தலை வச்சு படுத்தார்களே, அவங்கெல்லாம் இன்னைக்கு தெருவில். நீங்க பல கோடிக்கு அதிபதி. இதை விட்டுவிட்டு சும்மா நாங்கள் நாட்டுக்காக செஞ்சோம், தண்டவாளத்தில் தலை வச்சோம், தியாகம் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம் அப்படின்ட்டு பதவி பட்டங்களை எமக்கே, பணமும் எமக்கே, அதிகாரம் எமக்கே, ஆட்சியும் எமக்கே, இதுதான் எங்கள் சமூக நீதி. இந்த சமூக நீதியை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இங்கே மத அரசியல் கால் இல்லை. எங்கள் தளபதி இருக்கும் வரை விரல் கூட மத அரசியல் இந்த மண்ணில் ஊண்ட முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இவங்க கால் ஊனிரும். இங்கே செத்து மடிஞ்சுக்கிட்டு புதகுழியில் நம்ம எல்லாம் மக்கள் வந்து கடன், நகை என்பதே இன்று வட்டிக்கடை பொருள், தங்கம் என்பது ஆபரண பொருள் என்ற நிலை தாண்டி அடகு பொருள் என மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. முத்தூட்டு பிரான்ச் எத்தனை இருக்கு? இங்கே மணப்புறம் கோல்டு எத்தனை இருக்கு? வங்கிகளிலே நகை, இதெல்லாம் யார் பேச இங்கே இருக்க? புள்ளி ஊரை எடுக்க முடியுமா? ஒரு வீட்டில் கூட இன்னைக்கு நகை கிடையாது. லாக்கரில் போய் நகை வச்ச காலம் போய் அடகு கடையில் நகை வச்சு குடு எடு பணத்தை வாங்கிட்டு ஓடு அப்படின்னு சொல்லக்கூடிய விளம்பரங்கள் இன்னைக்கு வந்துருச்சு. நகையை விற்று, குண்டானை விற்று, அண்டாவை விற்று குடிச்சுக்கிட்டு இருக்கான். குடிச்சழியுது இந்த சமூகம். சொத்து வாங்கலை, குழந்தைகளை நல்ல விதமாக படிக்க வைக்கல. இதெல்லாம் தாண்டி இந்த நகைகளை வந்து அடகு பொருளாக மாறி போச்சு. இங்கே இந்த சமுதாயத்தில் இவங்க இருக்கக்கூடிய இந்த மகளிர் சுய குழுன்றது வட்டி கிடையாயிடுச்சு. இந்த இலவச திட்டங்கள் வரக்கூடிய பணங்கள் டாஸ்மாக் கடைக்கு தான் நேராக போகுது. இப்படி அரசியல் அனாச்சாரங்கள் அனைத்தையும் அரங்கேற்றிக்கிட்டு சுமனாச்சுக்கு இதை மறைக்கிறதுக்கு ஒரு முகமூடி, நாங்கள் மதவாத பிளவுவாத அரசியலை நாங்கள் இல்லைன்னா இதுக்கு கூட்டு. இங்கே ஓட்டுக்கு மட்டும் பணம் அல்ல, இங்கே இருக்கக்கூடிய சிறிய அரசியல் கட்சிகள் கூட்டுக்காக செல்கின்ற பொழுதும் பணம், கொள்ளையடிக்கின்ற பணத்திலே உனக்கு பங்கு, அத்தோடு உனக்கு சீட்டு. இந்த ஓட்டு அரசியலா? இங்க பாருங்க, இவங்க மொத்தத்திலே கூட்டணி சேர்ந்து கூட தனிப்பட்ட முறையில் இந்த கட்சிகள் வாங்குறது 22லேருந்து 25. இதற்காக இவர் செய்யக்கூடிய தகுதித்த வேலைகள் என்ன தெரியுமா? ஓட்டு அரசியலுக்கு பணம், அதை தாண்டி இவர்களுக்கு டெண்டர்,
மணல் கொள்ளை, இதை தாண்டி கட்சிக்காரர்களுக்கு மணல் அல்ல கல்குவாரிக்கு கான்ட்ராக்ட் மற்றும் அரசு வழக்கறிஞர்கள் பணி, இதை தாண்டி இவர்கள் அனைத்து விதமான நலன்கள், ஒன்றிய நகர பிரதிநிதிகள் வாரியங்களிலிருந்து பணம் சுருட்டுதல், அரசியல் தேர்தல் காலங்களிலே பணம், கட்சி நடத்த பணம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் கக்கூஸ் கான்ட்ராக்ட்லேருந்து கார்பரேஷன் கான்ட்ராக்ட் வரைக்கும் இந்த எண்ணிக்கையை போட்டு பாருங்க. பல லட்சம் பேர்கள் பலனடைகிறாங்க. அவர்கள் செய்யக்கூடிய ஊழல்களை கண்டும் காணாமல் இருப்பது, கட்சிக்காரருடைய அராஜகங்களை கண்டும் காணாமல் இருப்பது, இப்படியெல்லாம் செஞ்சு இத்தனை பேர் ஓட்டு போட்டிருந்தா கூட இந்த 22% கூட வரும். உங்கள்கிட்ட சாப்பிட்டவங்க கூட உங்களுக்கு நன்றியா இல்லை. இவ்வளவு மோசமான காரியங்களை செய்து, இவ்வளவு கேவலமான காரியங்களை செய்து தான் உங்களால் இந்த ஓட்டு வாங்க முடியுது. அப்போ அதுக்கு அண்ணன் சீமான் அவர்களோ, மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவனோ எவ்வளவோ மேலு. கூட்டணி உண்டா? அதாவது அரசியலுக்கு மாத்திரம் எல்லாமே சாத்தியம். எங்கள் தளபதி சிந்திக்கின்ற பொழுது, எங்கள் பொதுச் செயலாளர் முடிவெடுக்கின்ற பொழுது, எங்களை பொறுத்தவரை எங்கள் தளபதியை தலைமையாக கொண்டு தளபதியை முதல்வராக்க துடிக்கின்ற சக்திகள் எல்லாம் ஒன்று சேரலாம் என்று தளபதி முடிவு செய்தால், பொதுச் செயலாளர் முடிவு செய்தால் நடக்கலாம். இது அரசியல் சாத்தியம் உண்டு தானே. ஆனால் தமிழகத்தில் 2026 தளபதி தலைமையில் ஆட்சி என்கின்ற காட்சி மாற்றம் உறுதி. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதில் எங்களுக்கு ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட கிடையாது. நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.